அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். வாங்க இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பிரண்டை ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் பசி இல்லைன்னா பசியை தூண்டும், பெரியவங்களுக்கும் பசியை தூண்டும், நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது, எல்லாம் நிறைய ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட் உள்ளது. இந்த பிரண்டை ஊறுகாய் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இது ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ரொம்ப பிரண்டையெல்லாம் இப்போ ரொம்ப கிடைக்கிறது இல்லை, ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கிடைச்சா கண்டிப்பாக இதே மாதிரி ஊறுகாய் செய்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், பிரண்டை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு கட்டு பிரண்டை. இந்த பிரண்டையில் ஊறுகாய் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பசி இல்லாதவர்களுக்கு பசி எடுக்கும், குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது, செரிமான சக்தி இருக்கும், நல்லா பசி எடுக்கும். பெரியவர்லேருந்து சிறியவர்களையும் சாப்பிட்டா நல்லா பசி எடுக்கும். இந்த பிரண்டையில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு, நிறைய பெனிஃபிட் இருக்குது. ரொம்ப நல்லது இந்த பிரண்டை சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது, துவையலாகவும் குழம்பாகவும் ஊறுகாயாகவும் சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது. இந்த பிரண்டையை வச்சு இப்போ நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிரண்டையை அவுத்துக்கிடுவோம். பாருங்க, பிரண்டையை கட்டை விட்டு அவுத்து நல்ல பிஞ்சாக இருக்க பிரண்டை ரொம்ப நல்லாயிருக்கும். பிஞ்சாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த பிரண்டையை சுத்தம் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணணுமோ அப்படி கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிரண்டையெல்லாம் ஆஞ்சி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஆஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிடுவோம். நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறனால தான் உங்களுக்கு ஆஞ்சி காமிக்க முடியல, ஆனால் எந்த மாதிரி ஆஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். பாருங்கள், வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கிடுவோம். இது சில பேருக்கு கையை அரிக்கும். நம்ம எண்ணெயை தடவிட்டு எடுத்தோம்னா அந்த ஆஞ்சோம்னா அரிக்காது. எண்ணெயை தடவிட்டே ஆயிங்க, அப்போ தான் அரிக்காமல் இருக்கும். இப்போ வாங்க இதை கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காயணும், நல்லா எண்ணெய் காய விட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை சேர்த்துக்கிறலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கிறோம். நேரம் சேஞ்ச் ஆகி வரணும், நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற வச்சுக்குவோம். புளி ஊறட்டும். இப்போ இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் பூண்டு ஒரு 10 பல்ல எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இது ரெண்டுமே நல்லா வதங்கணும். இன்னும் கலர் சேஞ்ச் ஆகலை, இன்னும் பச்சையாகவும் இருக்குது, அதனால் இன்னும் நல்லா வதங்கினாச்சும் நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு இதில் மாற்றிக்குவோம். வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். பாருங்கள், வேறு ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இது ஆறட்டும். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக அரைப்படுறதுக்காக புளித்தண்ணி சேர்த்துக்குவோம். புளித்தண்ணியை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த வதக்கின எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயோடையும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம்.
இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இதில் ஒரே ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இதில் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டையும் போட்டு நல்லா பொரிச்சுக்குவோம். பொரியட்டும், நல்லா பூண்டும் பொரியணும். இப்போ இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கருகாமல் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இந்த விழுதை சேர்த்து வச்சுக்க இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வெந்து வரணும். ஏற்கனவே வதக்குனது. இப்போ இதில் ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். சிம்மில் வச்சே வேகட்டும். அப்போ தான் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் கொடுத்துக்குவோம். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு அது நல்லா வேகணும். நல்லா எண்ணெய் பூரா பிரிஞ்சு வரணும். நம்ம ஊற்றின எண்ணெய் பூரா பிரிஞ்சு வரணும். இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. இது சிம்மிலேயே தான் இருக்குது. நல்லா எண்ணெய் இன்னும் நல்லா பிரிஞ்சு வரணும். நல்லா பிரிஞ்சு வரட்டும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதத்துக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உடம்புக்கும் அவ்வளவு நல்லது. இப்போ இது நல்லா இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் சென்று பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ஆறி வந்துருச்சு. இப்போ இந்த ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதை எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இதை கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டில் வச்சா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே வலிச்சு வச்சாச்சு. இந்த ஜாடியில் இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் அம்புட்டு ருசியாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி ஒரு கண்ணாடி ஜாடியில் எடுத்து வச்சோம்னா அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எல்லாமே சட்டியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு ஊறுகாய். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு. இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரையும் சாப்பிட்றதுக்கு அம்புட்டு எம்மியாக இருக்கும். அவ்வளோ உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. உடம்புக்கு அவ்வளவு நல்ல பெனிஃபிட் இருக்குதுல. சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாகவும் இருக்கும். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.